எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படி எல்லாம் ஆவலோடு இருப்பீங்க. இனிமேல் வாரம் முடிஞ்ச அளவு சண்டே ஸ்பெஷல் போடலான் இருக்கிறோம். இனிமேல் உங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் வீடியோ வரும். வீடியோ வந்து சண்டே ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம், என்ன மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, இல்லை வெஜிடேபிளாக இருந்தாலும் சரி, என்ன சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்றதுல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோ. அது உங்களுக்கு இந்த வீடியோ ரெகுலராக போடணும்னா வாரம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்ருங்க, மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது என்ன மீன் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கெஸ் பண்ணிக்கிறவங்களா கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். கட்லாவாக இருக்குமா, ரோகுவாக இருக்குமா, இல்லை வஞ்சரமாக இருக்குமா? கெஸ் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து நெய் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் பாருங்கள். இங்கே வந்து நம்ம கணபதியில் இந்த கடை இருக்குது. இது வந்து ஒரு கிலோ வந்து 180 ரூபா சொன்னாங்க. நான் 160 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், 2-300 என்னமோ இருந்தது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன். அதனால் சரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நெய் மீன் செஞ்சு. இதில் குழம்பு வச்சா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வறுவல் குழம்பு முடிஞ்சளவு வீடியோ போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த டெய்லி ரொட்டீன் வீடியோ மட்டும் தான் வரும். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வறுவல் இல்லை குழம்பு மீன் உங்களுக்கு வரும். இந்த நெய் மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு வரும். அப்படின்னா வறுவல் அது ஏதோ ஒன்று உங்களுக்கு வரும். இல்லை முடிஞ்சளவு நான் ரெண்டுமே எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மண்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிற குழம்பு வைக்கலான்ட்டு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னடா கை கழுவாமலாம் தொடரேன்னு நினைப்பீங்க. கையில் கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போயுமே நாங்கள் கை கழுவி தான் எல்லாமே பண்ணுவோம். பார்த்துக்குங்க. முடிஞ்சளவு இன்றைக்கி க்ளவுஸ் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி க்ளவுஸ் வாங்கி தொட பார்க்குறேன். ஏன்னா சில பேர் வந்து நீட்டாக பார்ப்பீங்க, சில பேர் நீட்னஸ் பார்க்க மாட்டீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இனிமேல் நீட்டாக பண்ண பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வஞ்சரமாக இல்லை இதான்னு தெரில. இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நம்ம மசால் போட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பீஸெல்லாம் நம்ம வறுவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து வறுவலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். பார்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு வந்து தனியாக நாங்கள் பாருங்க, இதோ மீன் மண்டை, அப்புறம் இந்த மீன் வால், இதெல்லாம் வந்து மீன் குழம்புக்கு வச்சுருக்குறோம். இங்கே பாருங்க, இந்த மீன் வால், அப்புறம் இந்த மீன் மண்டை இதெல்லாம் வந்து இந்த மீன் மண்டை இதெல்லாம் வந்து குழம்புக்கு வச்சுருக்குறோம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம மசால் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாருங்கள், வறுவலுக்கு எல்லாம் கழுவியாச்சு நீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மீனை வந்து நெய் மீனை வந்து நம்ம சில்லி மாதிரி வந்து போட்டு எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து சில்லி மாதிரி மசால் போடணும். இப்போ சில்லி சிக்கனுக்கு எப்படி மசால் போடுவாங்களோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு கான்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு பண்ணால் தான் அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி என்னங்கிறது காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச பாருங்கள் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டாச்சு. போதும். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் பாருங்கள், மிளகாத்தூளும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம தேவையான அளவு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் கிருமி நாசினி. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க போதும். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் உங்களுக்கு தரமான வீடியோ வரும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கிறோம். எவ்வளோ போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறோம். கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறோம். போதும். 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க போதும். இப்போ இதெல்லாம் வந்து கலக்குனா சூப்பராக நம்மளுக்கு மசாலா ஆயிரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மசாலெலாம் இப்போ நம்ம கலக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் கலக்கும் போது பார்த்து கலக்கணும். ஏன்னா நெய் மீனுங்கிறது சாஃப்டான மீன். அது வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அதனால தான் அது நெய் மீன் பேர் இருக்குது. அதனால் தயவுசெய்து மெதுவாக கலக்கிங்க, ஏன்னா உடஞ்சிரும். பாருங்கள், அப்படியே சில்லி மாதிரி அப்படியே மசால் போட்டால் தான் அப்படியே பொரிச்சு எடுத்து அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இந்த மாதிரி மசால் போட்டிங்கன்னா போதும். எதுக்கு எப்படி போடணுமோ அந்த மசால் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் மீனுக்கு இந்த மாதிரி மசால் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, பார்த்து திருப்புங்க. இங்கே பாருங்க, முள் இருந்தால் முள் வந்து ஏற்றிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள் வந்து பார்த்து இது பண்ணுங்க, பார்த்து வந்து கலக்குங்க. முள் வந்து கையில் குத்திடும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இப்போ நல்லா இது வந்து நல்லா கலக்கியாச்சு. உப்பு கரெக்டாகான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். ஊறிச்சுன்னா அப்படியே வறுத்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பீஸ்லாம் பாருங்கள், அப்படியே வஞ்சர மாட்டம் இருக்குது பாருங்கள். அல்வா மாதிரி இருக்குது பீஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து வறுக்கும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் மீன் வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நெய் மீன் வந்து தலை இருக்குது, தலையை வந்து கழுவிட்டு தலை குழம்பு வைக்கும்போது அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். அப்புறம் நெய் மீன் வறுவல் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வரும். முடிஞ்சால் நான் 2மே ஒட்டுக்காக போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வீடியோ வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் தரமான வீடியோ, இது தரமான சம்பவங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. இது சூப்பரான உங்களுக்கு இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு அப்படியே இம்ப்ரெஷன், பார்த்தா உங்களுக்கு அப்படியே வீடியோ வந்து பார்க்க தோணும். அந்த அளவு வீடியோ இன்னும் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. எங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ மெனக்கெடுத்து வீடியோ போடுவோம். இது வந்து நாங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்கல, ஒரு சின்ன ஒரு நம்ம சப்ஸ்கிரைப்டான ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப்டு நான் வைக்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நான் மசாலா போட்டாச்சு. இப்போ இதை நான் வறுவல் வந்து வறுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வாங்கிட்டு வந்து மீனை வந்து கழுவி மீனை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மீன் வறுவலுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. மீனை வந்து நம்ம வறுத்தா முடிஞ்சுது. இந்த க்ளீன் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரும். க்ளீன் பண்ணி நம்ம மசால் போட்டு எல்லாம் ரெடி பண்ண வரைக்கும் நம்ம வீடியோ வந்து டெய்லி ரொட்டீன் வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வறுக்கிறது எல்லாமே, மீன் வறுத்து சாப்பிட்றது எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும். ஓகே, மீன் குழம்புங்கிறது அது தனியாக வீடியோ வந்தால் வரும், மீன் வறுவலுங்கிறது அது தனியாக வந்தால் வரும். முடிஞ்ச அளவு 2மே ஒட்டுக்காக வர மாதிரி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் தனித்தனியாக முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். மீன் வறுவல் தனியாக போடுறேன், குழம்பு தனியாக போட்டு பார்க்குறேன். மீன் குழம்பு தனியாக உங்களுக்கு வந்தாலும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாப்பா, பாய் சொல்லுங்கள். பாய்.